படுக்கிற திசை வந்து இப்போ கிழக்கு திசையை நோக்கி இப்போ நம்ம மேற்கு தலை வைத்து கிழக்கு நோக்கி எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். எந்திக்கும் போது இப்போ ஒருத்த வந்து ஒழுங்கா வேலைக்கு ரெகுலரா கரெக்டா வரா முடியாதவனை வந்து கிழக்கை தலை வைத்து மேற்கு நோக்கி பார்த்து எந்திக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த பெட்டில் உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதான் தலையணையில் உட்காந்து. அப்படி பெண் அந்த தலையணையில் உட்காந்து சாப்பிடும்போது கணவனுக்கு உடல் ஆரோக்கியம் கேடு வரும். கணவனுடைய ஆயுள் குறையும். அதனால வீட்டிற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா. தொடர்புக்கு 9841023450. உடனே கால் பண்ணுங்க. உங்க பூஜை அறைய அழகுபடுத்துங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு குமார் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் திரு சிவமயம் முரளிதரன் அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கட்டும், தாமரை மலரட்டும். வணக்கம். வணக்கம். ஒரு பதிவுலையுமே நல்ல தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயம், இதை சரியா பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அது சரியா இருக்கா இல்லையான்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னன்னா, நைட்டு நம்ம வந்து தூங்குவோம், எல்லாருமே தூங்க போவோம் இல்லையா? இந்த திசையில தான் படுக்கணும், இந்த திசையில படுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி திசையில படுத்தோம் அப்படின்னா நோய் நொடி வர வாய்ப்பு இருக்கு, கெட்ட கனவுகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்கும். எந்தெந்த திசையில படுக்கணும், எந்தெந்த திசையில படுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இப்போ தலையணை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தலையணைய இப்போ உட்கார்றதுக்கு பயன்படுத்துவாங்க. கீழே போட்டு உட்கார்ந்தோம்னா அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கீழே போட்டு உட்காராத, கடன் வந்து அதிகமாயிடும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. தலையணையை பயன்படுத்துகிற முறை அப்படின்றது என்ன? ஆக்சுவலாக வந்து நீங்கள் படுக்கிற திசையை முதல்ல எடுத்துக்கலாம். படுக்கிற திசை வந்து இப்போ கிழக்கு திசையை நோக்கி இப்போ நம்ம மேற்கு தலை வைத்து கிழக்கு நோக்கி எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். எந்திக்கும் போது நம்ம வந்து பார்க்குற சூரிய உதயம், சூரியனுடைய திசையை பார்க்குறோம். அப்போ நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆளும் திறமை அதிகமாக இருக்கும். ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போகிற ஒரு பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம கிழக்கு திசையை பார்க்குற மாதிரி எந்திக்கணும். நம்ம கையில் நம்ம குடும்ப நிர்வாகம் நம்ம கையில் இருக்கணும்னா கண்டிப்பாக கிழக்கு திசையை நோக்கி பார்த்து எந்திக்கிற மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒரு குடும்பத் தலைவன் தென்மேற்கு திசை தான் அவனுக்கு உயர்ந்தது, அந்த இடத்துல தான் இருக்கணும். படுக்கை வந்து அந்த குடும்பத்துடைய முக்கிய தலைவன், அவன் தான் அந்த குடும்பத்துக்கு ஆணி வேர் அப்படிங்கிறீங்கன்னா, ஆணி வேருங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆழமாக ஊன்றி பூமிக்கடியில் உள்ளார்ந்து போகிறது தான் ஆணி வேர்மோ. அந்த ஆணி வேர் வந்து ரொம்ப பலமாக இருக்கிற இடம் என்ன, எங்கு மண் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் ஆழமாக ஊன்றி போக முடியும். அப்போ நிலத்தத்துவம் அதிகமாக இருக்கிற இடம் வந்து தென்மேற்கு பகுதி. அந்த பகுதியை குடும்ப தலைவனோ தலைவியோ படுத்தாங்கன்னா அவங்க அந்த வீட்டினுடைய ஆணி வேராக இருந்து ஃபுல்லாகவே சரி பண்ணுவாங்க. வீட்டு பிரச்சனைகளை எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அந்த தென்மேற்கு. அதாவது நிலத்தத்துவம் வந்து எப்போவுமே மேடாக இருக்கும், பாறையாக இருக்கும். பொதுவாக நிலத்தத்துவத்தில் வாழும் மனிதர்கள் வந்து வாழ்பவங்க வந்து சிங்கம் அந்த மாதிரி பெரிய பெரிய இதுதான் அவங்க தான் அப்போ அவன் தான் காட்டுக்கு ராஜா. அந்த சிங்கம் அதுதான் காட்டுக்கு ராஜா. அப்போ அது மேலேருந்து பார்த்து எல்லாத்தையும் நிர்வாகிக்க பண்ண தன்மைக்கு அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் மேன்மை இந்த ஒரு பதவி உயர்வு அதெல்லாம் நிலத்தத்துவத்துக்குரிய இடத்துல இருந்து குடும்பத் தலைவன் நம்ம தென்மேற்கு பகுதியில் படுத்து அதுலேருந்து அந்த தென்மேற்கு பகுதியில் படுத்துட்டு அவன் கிழக்கை நோக்கி எந்திக்கும் போது, கிழக்க பார்த்து எந்திக்கும் போது அவனுக்கு பணவசியமாகும். ஏன்னா கிழக்கை நோக்கி எந்திக்கும் போது அவன் பார்க்குற இடம் வந்து தென்கிழக்காக இருக்கும். அப்போ தென்கிழக்காக இருக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஆண்மகனுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக கிச்சனும் பெட்ரூமும் பக்கத்தில் இருக்கணும். அதில் தென்மேற்கில் அவன் படுக்கணும். தென்மேற்கில் படுக்கிறவன் வந்து மேற்கில் தலை வைத்து கிழக்கை நோக்கி எந்திக்கும் போது கணவன் மனைவிக்குள் ஒரு ஈர்ப்பு இருக்கும். கணவன் மனைவி ஈர்ப்பு மட்டும் இல்லாமல் செல்வ நிலை உயர்வுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த இடத்த வந்து ஒரு குடும்பத் தலைவன் பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால முதல்ல கிழக்கு நோக்கி எந்திக்கிறது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கை தலை வைத்து மேற்கு நோக்கி எந்திப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா ஒரு எல்லாருக்கும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை உடையவர்கள். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், எந்த வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன் அப்படி சொல்லிட்டு ஒர்க் டிசிப்ளின் வாங்கலையா, அது வந்து இவங்களுக்கு இருக்கும். இப்போ ஒருத்த வந்து ஒழுங்கா வேலைக்கு ரெகுலரா கரெக்டா வரா முடியாதவனை வந்து கிழக்கை தலை வைத்து மேற்கு நோக்கி பார்த்து எந்திக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அவனுக்கு இந்த ஒர்க் டிசிப்ளின் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு வேலையை ஒழுங்காக செய்யவே தெரியாதவனை கூட இதை வந்து செய்ய வைக்கக்கூடிய
அதாவது கடின உழைப்பாளியாக வாழக்கூடிய தன்மை கிழக்கே தலை வைத்து மேற்கு நோக்கி எந்திக்கிறவங்களுக்கு இருக்கும். அதனால அந்த மாதிரி வச்சு எந்திக்கலாம். இப்போ வந்து வடக்கே தலை வைத்து தெற்கை நோக்கி எந்திக்கலாம்னா அது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, வடக்கு வந்து எப்பவுமே பள்ளத்தை நோக்கி போகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேடாக இருப்பது தென்மேற்கு, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது வடகிழக்கு. நேர் பள்ளம், மேடு வந்து உயரம் தென்மேற்கு, நேர் பள்ளம். இப்போ நீங்கள் தென்மேற்கு அதாவது வடகிழக்கில் தலை வைத்து நீங்கள் தென்கிழக்கை நோக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ தலை வந்து தலைகீழ தொங்குற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கனவுகள் இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது. நம்மளுடைய இயற்கையாகவே நம்ம பூமி வந்து ஒரு பக்கம் சாஞ்சி ஒரு பக்கம் இதாக தான் இருக்கும், உயர்வாகவும் இருக்கும். இந்த சாய்ந்து இருக்க பகுதி தான் வடகிழக்காக சரிமனமா, உயர்வாக இருக்கிறது தென்மேற்கு பகுதியாக இருக்கும். அப்போ சாய்வான பகுதியை நீங்கள் தலை வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்தரத்தில் தொங்குற மாதிரி இருக்கும், சரியான தூக்க நிலை வராது. அதனால தான் வடகிழக்கில் வந்து தலை வைத்து பிறந்த உண்டான கர்ப்பிணி பெண்களை வடகிழக்கில் படுக்க விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து மூளை வந்து ரொம்ப குழப்பங்கள் வரக்கூடிய இடமாக மாறிவிடும். அதனால் குழந்தைக்கு வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக வடகிழக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது. வடக்கு இதெல்லாம் வடக்கு திசையவே தலை வைத்து படுக்கக்கூடாது. ஏன்னா அது படிப்படியாக இறங்கி பள்ளத்தை நோக்கி அது இருக்கிறதுனால நம்ம வடக்கே நோக்கிய தலை வைத்து படுக்கக்கூடாது. வடக்கில் தலை வைத்து படுத்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. அதனால் வடக்கு தலை வைத்து தெற்க நோக்கி பார்த்து எந்திக்கும் போது, அதாவது வடக்கு வந்து கைலாசம், தெற்கு வந்து நீர் கடலை சூழ்ந்த பகுதி, நம்மளுக்கு 3 கடல்களும் சேர்ந்த பகுதி. அதனால தெற்க நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஃபுல்லாகவே அங்கே குடியிருப்பாங்க, நீர்நிலைகளில் முன்னோர்கள் குடியிருப்பாங்க. நீங்கள் வந்து வடக்கு தலை வைத்து தெற்க பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இறந்தவங்களுடைய இதுதான் நம்மளுக்கு வரும். இது தெற்கை தலை வைத்து வடக்க பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருக்கடாட்சம் கிடைக்கும். எப்போவுமே இரவு நேரத்தில் இறந்தவங்களுடைய வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். காலை உதயமாகும் போது இறைவனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதனால காலை உதயம் ஆகும்போது நீங்கள் எந்திக்கும் திசை வந்து இறைவனை பார்த்து எந்திப்பது சிறப்பாக இருக்கும். அதனால தெற்கை தலை வைத்து வடக்கு நோக்கி இறைவன் இருக்கும் கைலாச மலையை நோக்கி பயணம் பார்த்து எந்திச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த தலை வைத்தல் வந்து முக்கியமாக வந்து வடக்கு வந்து தலை வைக்கவே கூடாது. மற்ற திசைகள் ஓரளவு நல்லா இருக்குது, மற்ற திசைகளை வைக்கலாம். ஆனால் வடக்கு தலை வைத்து, அதனால தான் இறந்தவர்களை வந்து வடக்கை தலை வைத்து தெற்கை பார்க்குற மாதிரி இருக்கும். இறந்தவங்க உடலை அவங்க ஃபோட்டோ வந்து தெற்கில் மாட்டி வடக்க பார்க்குற மாதிரி இருக்கும். இறந்தவங்க உடல் வந்து வடக்க தலை வைத்து தெற்க பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஆத்மா வந்து எப்போவுமே இப்படி வெளியே எழும்பி இப்படி தான் போகும், அழிஞ்சு பின்னோக்கி போகாது. இப்படி போய் அந்த நீர் இருக்கிற இடத்துல அந்த ஆத்மா போய் தங்கும், நம்ம கடல் இருக்கிற பகுதியில் தங்கும் தெற்கில். அதனால் வடக்க தலை வைச்ச ஆத்மா வந்து அந்த உடலை வந்து வச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றி வச்சுருவாங்க. அந்த ஆத்மா வெளியே எழும்பி அப்படி நீரை நோக்கி பயணம் செய்து நீரில் உட்கார்ந்து கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த பிறப்புக்கு அடுத்த அவருடைய சன்னதி அடைவதற்கு அதுக்காக அந்த ஆத்மா அந்த நீரில் தேங்கி நிற்பதாக நம்மளுக்கு அர்த்தமாக இருப்பதனால் நம்மளுக்கு இறந்தவங்களுக்கு அந்த திசையை வைத்து படுக்க வைப்போம் அழிஞ்சு நம்ம உயிரோடு இருக்கிறவங்க அந்த திசையில் படுக்கக்கூடாது. நிச்சயமா. ஸோ இந்த திசையை நோக்கி படுக்கணும், இந்த திசையை நோக்கி படுக்கக்கூடாது. இதனால் என்ன மாதிரியான ஆபத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலையணை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தலைக்கு தலையணை வைக்காதீங்க, கால் நோக்கி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது நிறைய பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தலையணையை பின்புறமாக முதுகு பின்புறமாக வைக்கக்கூடாது, தலையணை கீழே வச்சு உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க? தலையணை அப்படின்றது, தலையணையோட பயன்பாடு அப்படின்றது எப்படி இருக்கணும்? தலையணை வந்து அந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்க நோய் வரக்கூடாது, இது நோய் வந்துரும்பாங்க. எங்கள் பாட்டி தாத்தாலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க, தலையணையில் உட்காராத, வயசான மாப்பிள்ளை வருவான், வயதானவன் வருவான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தலையணைங்கிறது நம்ம படுக்கைக்குள்ளது வந்து கணவனை குறிக்கிற விஷயமாக இருப்பதனால் அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க அந்த தலையணை. அதனால் அந்த இடத்துல உட்காராத அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா தலையணை வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து பெட்டு மாதிரி படுக்கைகள் எல்லாருக்கும் இருந்தது கிடையாது. ஃபுல்லாகவே பாயை விரித்து ஒரு தலையணை வச்சு படுப்பாங்க. வந்து அந்த தலையணைன்னு வந்து நம்ம வந்து உடம்பு ஃபுல்லாக தலையணை வச்சு இப்போ படுக்கிறோம்.
ஃபுல்லாக பெட்டை போட்டு அதை உடம்பு ஃபுல்லாக தலையாணி வைத்து பஞ்சு வச்சு நிரப்பி படுக்கிறோம். இப்போ எல்லாருமே சுகபோக வாழ்க்கை தான். ஆனால் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் ராணிகள் மட்டும்தான் அந்த சுகபோக வாழ்க்கை. அதுவும் அவள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலை எழுந்திரிச்ச உடனே அந்த அந்த பெட்டில் உட்காந்து உணவு கொண்டு வா, இது கொண்டு வாங்க. அவள் எந்திரிச்சு குளிச்சுட்டு அவள் பாட்டுக்கு பூஜை ரூம் போவா. அப்புறமா எல்லாமே அவள் போய் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ஹாலில் போய் அதை சாப்பிட்டு அப்படியே வருவாள். இங்கே வந்து நம்ம பண்ணுறது என்ன, ராஜா ராணியை விட அதை விட ஒரு படி மேலே போயிருந்தோம். அந்த தலையாணி மாதிரி இருக்கிற அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டே அம்மா சாப்பாடு கொண்டு வா அப்படி சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு அப்படி டிவி பார்க்குறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே தலையாணியில் உட்காந்து சாப்பிடும்போது கடன் ஆகணும் உங்கள் அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த செவ்வாய்ங்கிறது வந்து பெட்டு தான். அந்த பெட்டை குறிக்கிற இடத்துல வந்து நம்ம உணவு உட்கொண்டா கடனாளியாகவும் மாறி விடுவோம். அப்படிங்கிறதுனால அந்த பெட்டில் உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதான் தலையாணியில் உட்காந்து. அப்படி பெண் அந்த தலையாணியில் உட்காந்து சாப்பிடும் போது கணவனுக்கு உடல் ஆரோக்கியம் கேடு வரும், கணவனுடைய ஆயுள் குறையும். அதனால பெட்டில் உட்காந்து எந்த பெண் சுகபோகமாக இருக்கிற இடத்த விட்டு நகராமல் அம்மா அதை கொண்டு வா அம்மா இதை கொண்டு வான்னு சொல்லிட்டு நம்ம அந்த பெட்டை விட்டு நாங்கள் எப்போவுமே தூங்கி எழுந்திரிச்சோன்னா பெட்டை விட்டு உடனே வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு நீங்கள் அப்புறமா அதாவது சோஃபாவில் உட்காந்துடலாமா, சோஃபாவில் படுக்கலாமான்னா சோஃபாவில் உட்காரும் போது உங்கள் பாதங்கள் ஃபுல்லாக தரையில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பெட்டில் உட்காரும்போது உங்கள் பாதத்தை தரையில் வைக்க மாட்டீங்க. உங்கள் பாதம் உடம்பு எல்லாமே உங்கள் பெட்டில் தான் உட்காந்துருக்கும். அதனால் சோஃபாவுக்கும் நீங்கள் பெட்டுக்கும் ஒன்றுபடுத்தி பண்ணக்கூடாது. சோஃபாங்கிறது உங்களுடைய கால் பாதம் வந்து தரையில் நின்றுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் படுக்கிறது ஒரு சைஸ் தான் படுப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். அதனால் பெட்டில் படுக்கும்போது யார் அதிகமாக பெட்டை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் குன்றியவர்கள், முதுகெலும்பு நஞ்சவர்கள், இவங்க தான் பெட்டை வந்து அதிகமாக பயன்பாட்டுகளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் முதுகெலும்பு குன்றியவர்கள், அப்புறம் நிறைய தியாகம் பண்ணிட்டு கோழைத்தனம் அதிகமாக இருக்கிறவங்க தான் இந்த பெட்ரூம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த பெட்டை வந்து அதிகம் கோழைத்தனம்னா அதிகமாக போராட மாட்டாங்க, எதுக்கும் ஃபேஸ் பண்ணி நிற்க மாட்டாங்க. சரி அதுக்கு பற்றி நான் விட்டு கொடுத்துருந்தேன், ஓகே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுப்பாங்களே. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெட்ரூம் ஆக்கிரமிப்பு இருக்கும். அவங்க பெட்டில் தான் இருப்பாங்க, சொகுசான பெட்டை வந்து ரொம்ப தேடுவாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குடைய இது வந்து ரொம்ப வலிமை குன்றியதாக இருக்கும். முதுகு தண்டுவட வலிகள் அதிகமாகி பெட்டில் அதிகமாக பெட்டை தேடக்கூடிய தன்மையாக இருக்கும். அதனால இவங்க வந்து அந்த போராட்டத்தன்மை பயத்தின் தன்மையின் விளைவாக இவங்களுக்கு அந்த முதுகு பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு இந்த பெட்டு பிரச்சனைகள் படுக்கைகளினால் பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் நல்லா இருக்கிறவங்க நீங்கள் அதிகமாக பெட்டையே பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ அதெல்லாம் உங்களுக்கு உருவாகும்னு அர்த்தம். இதெல்லாம் கெட்டவங்க தான் அதுக்குள்ள இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு உடலாருக்கு நல்லா இருக்கு, ஒரு சோம்பேறித்தனத்துல இது சொகுசா இருக்கு, இந்த பெட்டு பார்க்க அழகா இருக்கு, இதை படுத்த நல்லா தூக்கம் வருது சொல்லிட்டு உங்க பெட்டை விட்டு நகராமல் பெட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பெட்லேயே டிவி பார்த்துட்டு எல்லாம் பண்ணும்போது சாப்பிட்டுட்டு உடனே ஒரு தலைவாணியில் சாஞ்சு அப்படி ஒரு படுக்கப்படு. அப்போ நான் தலைவாணியில் கீழே உட்காரலையே, நான் பெட்ல தானே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டுமே 10 தலைவாணிக்கு ஈக்குவல் இல்லையா? 10 தலைவாணியை சேர்த்து அந்த காலத்துல பெட்டுங்கிறது இதுதான் பாய் தான். அப்போ இப்போ நீங்கள் பெட்டுங்கிறது 10 தலைவாணியை அடுக்கி வைத்து படுத்தது போல் தானே. அப்போ அதுவும் தலையணியை 10 தலையணியை சேர்த்து உட்காந்து படுத்து எந்திக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால நீங்கள் படுக்கையில் உட்கார்ந்து சாப்பிடுவதும் படுக்கையில் உட்கார்ந்து நீங்கள் எல்லா வேலைகளும், சில பேர் படுக்கையில் உட்கார்ந்து எண்ணெய் தேய்ப்பார்கள். படுக்கையில் உட்கார்ந்து எண்ணெய் தேய்க்கும் அந்த பெட்டில் உட்காந்து எண்ணெய் தேய்க்கும் போதும் உங்களுக்கு ஆயுள் குறைவுகள் வரும். உங்கள் கணவருக்கு நோய் சிக்காகும். அதே போல் கணவன் வந்து அந்த படுக்கை அறையில் வைக்கும்போது நிறைய கடன் பிரச்சனை, படுக்கை அறையில் உட்கார்ந்து எண்ணெய் தேய்ப்பது நிறைய கடன் பிரச்சனை உருவாகும். படுக்கை அறையில் உட்கார்ந்து நகைகளை கலத்துவது உங்களுக்கு அந்த நகை உங்கள் கையை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். ஏதாச்சும் கடனுக்கு எதுக்கு வச்சு அந்த நகையை வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் படுக்கை அறையை வந்து நகை கலத்துதலோ எண்ணெய் வைப்பதிலையோ உணவு பரிமாற்றம் உணவு சாப்பிடுவதிலையோ பயன்படுத்தாமல் படுக்கையை வந்து படுக்கைக்கு மட்டும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வாகும். இது முன்னோர்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. அந்த காலத்தில் வந்து படுக்கை வந்து பஞ்சுமத்த படுக்கையே கிடையாது. வெறும் பாயை விரிப்போம், விரிச்சிட்டு அப்புறம் பாயை மடக்கி வச்சுருவோம். இந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் பஞ்சுமத்த படுக்கைகள் இல்லாத வீடுகள் கம்மி தான், ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானதுக்குள்ள அந்த காலத்துல இளவட்ட ஆண்களுக்குள்ள துடிப்பு வந்து இந்த வாரத்துல இளவட்ட ஆண்களுக்கு கிடையாது. அவன் அந்த காலத்து ஆண்கள் வந்து பெண்களை வசீகரிக்கிறதுல 10 பெண்ணாலதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒரு பொண்டாட்டி கெட்டதுக்கு ஐயோ இவளை வச்சு நான் சமாளிச்சு வெளியே வர்றதுக்கே கஷ்டம் இன்னொன்னு அப்படிங்கிற மாதிரி வெளியே. இப்போ பெண்கள் வந்து ரொம்ப டாமினேட் ஆகிட்டு ஆண்கள் வந்து ரொம்ப இதாகிட்டாங்க. ரீசன் என்னன்னா எல்லாமே இந்த படுக்கைகள் செய்யறது. அது கிழவன் வயசான கிழவன் மாப்பிள்ளை வருவாங்க அப்படி சொன்னது வந்து
இந்த காலத்துக்கு எல்லா பெண்களுக்கும் எல்லாருமே பெட்ல தானே படுக்கிறோம். ஆமா, அதுதான் இங்க இதாகுது. நிச்சயமா. படுக்கை அறை அப்படின்றது, படுக்கை அறையில எப்படி படுக்கணும் அப்படின்றது தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தலையணையை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தினா ஆபத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை மறக்காம பதிவு பண்ணுங்க. இவ்வளோ தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.